வெளியே இருந்து 10 பைசா பணம் கூட யார்ட்டும் வாங்கக்கூடாது, டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ. நான் ஆரம்பிக்கும் போது 500 ருபீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நேபர் ஒரு 100 ருபீஸ்க்கு அதை பை பண்ணாங்க. வித் எம்டி பாக்கெட் ஆல்சோ யூ கேன் ஸ்டார்ட் கெட்டிங் இன்டு ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நான் இல்லைனாலும் என் பிஸ்னஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. தேவைங்கிறது நம்மளோடது, சேவைங்கிறது அவங்க பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் அது அவங்களோட கையில் இருக்குது. வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களோட ப்ரெசன்டேஷன் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கிற விட பிஸ்னஸ்னால் என்னென்ன பண்ணணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம். This is my first conference regarding like business everything. So it was very much helpful. பாஸ்வாலா அந்த இது பார்த்து யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாதது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ என்னென்ன மிஸ்டேக் பண்ண அப்படி சொல்லி அது ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிக்காத இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நிறைய விஷயத்தை எனக்கு சரி பண்ணி கொடுத்துருக்குது. Today your program expanded us in all directions, making us, these are the areas that I cannot ignore anymore. When we say boss and a business, even if my active involvement is not there, I make money. Mainly money is always ultimate. Be the boss. Maybe next time நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கும்போது மேபி நான் கூட இங்கே வந்து உட்காந்து ஒரு இன்டர்வியூ பேசுவேன். We try to facilitate, we try to be a bridge between people who have already done business and people who are trying to build a business out of it. Facebook, we are using it for free. Tomorrow if Facebook says pay 500 rupees per month, will we pay? When you know end to end of it, you can apply your mind, you can be creative, you can innovate. So ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், we have to understand different streams of education. I mean different streams of business. Initially you might feel like okay 3 months 6 months I lost everything, but you're learning. If that is the case, learn, not a problem at all. Don't live out that opportunity. Why should anybody become a boss? But you need something called boss mindset to run it. Any business, any idea, to be successful, we need that. If you deal this situation, and that is exactly the lesson of customer retention. Does the market need it? What are the people willing to pay for? What do I love to do? What am I really good at? If you can find answer to these 4 questions in your business idea. ஸோ நீங்கள் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை வந்து அதோட தொடக்கப்புள்ளி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பில்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பயம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு பிஸ்னஸ்மேன் ஃபஸ்ட்டு நமக்கான வியூகம் திட்டம் அமைக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்தால் அதில் எத்தனை பேர் உள்ள இன்வால்வ்மெண்ட் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்மளோட ஸ்டாஃப், ஒரு பக்கம் அதை வழி நடத்த போகிற லீடர்ஷிப், நம்ம எந்த மாதிரி கஸ்டமரை தேர்ந்தெடுக்கிறோம், வாடகை கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கிளைண்ட், ஒரு 10,000 to 15,000 வாடகை கொடுக்குறவங்கள சொந்த வீடாக மாற்றி அவங்க இஎம்ஐக்கான மாத்திர முயற்சி எடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சது. Will definitely help you people to develop boss mindset and you'll be interacting with entrepreneurs to learn from their real time experience. நம்ம இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்னு வந்தோம்னா ஆக்ரோ பேஸ்ட், பர்டிகுலர்லி மஷினரிஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் கண்ட்ரீஸ். விவசாயிகளுக்கு வந்து மதிப்பு கூட்டி தன்னுடைய நிலத்தில் விளைகிறதான ஒரு பொருளை மதிப்பு கூட்டி எப்படி அவங்களால ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மிஷினரிஸை உருவாக்க ஆரம்பித்தோம். If you have proper communication skills, you can seriously, maybe with empty pocket also you can start getting into real estate. There is an opportunity. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் பணம் தான், பிஸ்னஸ் அப்படின்னாலே வந்து பணம் தான். எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம தயாராக இருக்கணும்? ஒரு பேசிக் பேமெண்ட்டாக வந்து ஒரு 5 to 6 lakhs இருந்தால் நம்ம வில் பி ஸ்டார்ட் டு ஒரு ஓன் பிஸ்னஸ். When you see a Pani Puri guy, do you expect a Pani Puri guy to have a FSSAI registration? But law says he should have it. Just 100 rupees. FSSAI registration. It's not license, just registration. கஸ்டமர் வந்து நம்மளோட கம்பெனி மேலே ஒரு நம்பகத்தன்மை வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ எடுத்து வைப்போம். அதாவது நம்மளோட மிஷினரிஸ் வந்து இந்த லெவலில் குவாலிட்டி, ஃபஸ்ட் ஒன் குவாலிட்டி அந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக நம்மளோட மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரி, ஜெர்மனி, துபாய், இந்த எல்லா ஏரியாவுக்குமே நம்மளோட மிஷினரிஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. வெளியே இருந்து 10 பைசா பணம் கூட யார்ட்டும் வாங்கக்கூடாது, டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ. முடிஞ்சால் ஜெயிக்கிற வாய்ப்பு உருவாக்குவோம். அந்த வாய்ப்புக்கு ட்ரைனிங் கிளாஸும் நடத்துவோம். பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுவும்
பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு நம்ம இதாகவே பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு 35% மானியத்திலையும் அவங்க வந்து கவர்மெண்ட்டே அலாட்கேட் பண்ணுது. நம்ம பிஸ்னஸ் தொடும்போதே நம்மளோட இமேஜினேஷன் இருக்கும். இங்கே 2 விஷயம் இருக்கும். ஒன்று கற்பனை வாழ்க்கைன்னு இருக்கும், நடைமுறை வாழ்க்கைன்னு இருக்கும். ரியலாக அதை போகும்போது 6 மாதத்தில் என்னால் ஒரு 20 வீடு கூட பிஸ்னஸ் பண்ண முடியல. 6 மாதத்தில் அந்த 120 வீடை பண்ணுறதுக்கான பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சோம். எங்களை தெளிவுபடுத்த முயற்சி எடுத்தோம். அப்போ அதை செமினார் கிளாஸ் ஆரம்பித்தோம். அந்த செமினார் கிளாஸ் வீடு வீடாக கொடுக்க அதுவே 6 மாதத்தில் இன்றைக்கி 300 வீடு கட்டுற ஒரு வீகமாக அமைஞ்சிச்சு. குறிப்பிட்ட நம்மளோட இன்கம் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்னு சிலது இருக்கும். ஸோ அது அவங்களோட அந்த மார்ஜினை தாண்டாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எம்எஸ்எம்இ கேட்டகரிக்குள்ளே வருவோம். அக்ரி இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 45% வரைக்கும் மானியங்கள் உண்டு. இப்போ நாங்கள் வந்து பண்ணணும், புதுசாக பண்ண வரோம் அப்படின்னா எங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும், நாங்கள் எப்படி அதை டெவலப்மெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி இருக்க சோசியல் மீடியாவில் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எந்த கஸ்டமரை தேர்ந்தெடுக்க போகிறோம். கரெக்டாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு இந்த பிஸ்னஸை கொடுக்கவே முடியாது. நம்ம 100 பேரை தேர்ந்தெடுக்கணும், 30 பேரை அதை காட்டணும். 30 பேருக்கு வாங்குகிற ஆசை இருக்கும், ஆனால் 30 பேருக்கு வாங்குகிற தகுதி இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மிஷின் உருவாக்குறீங்க இல்லை டிசைன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில டிசைன் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்த சொல்லுவோம். அவங்க சாலிட் ஒர்க்ஸ்லேயே எல்லா டிராயிங்கையும் போடுவாங்க. மிஷின் வர்றதுக்கு முன்பாகவே எங்களுக்கு வந்து அந்த மிஷினோட 3D டிராயிங் எங்களுக்கு வந்துடும். ஃபுல்லாக குவாலிட்டி அண்ட் செக்கிங் எல்லாமே நான் பார்க்குறது. அதுக்கு கீழே இருக்க ஆட்கள் எல்லாமே, அதுக்கான ஆட்கள் எல்லாமே நம்ம கம்பெனியில் இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கஸ்டம்ஸில் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. Franchisee partner is the face of company in their given cluster. Face of the company. We are nowhere connected here. Okay. The franchisee partner is the business partner to the Vishwam, so he is taking care of their cluster region. That's where franchisee option comes in. If I can define SOPs, standard operating procedures, I make agreements with people and I give my franchisee to a well-equipped team which can implement this, that's when I can make money. So 18 years back, our chairman started this provision of giving a skill curriculum for the students within an affordable price. So we provide 7 to 8 different products called Abacus, Vedic Maths, communication program of experiential English language, coding and financial literacy and entrepreneurship. We also have Math Lab for learning of practical way of maths. Many people would think, I have got many challenges, I can't run a business. பியூட்டிஃபுல் டால்ஸ் தட் ஷீ மேக்ஸ். கையால் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணப்பட்ட ஒரு பொருட்களும் நம்ம காட்டுறோம். ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால ஃபுல் டைமாகவே 24 ஹவர்ஸும் வீட்டில் தான் இருப்பேன். ஸோ இப்போ குட்டி குட்டி கிராஃப்ட்லாம் பண்ணுறது இந்த மாதிரி ஹாபியாக இருந்துச்சு. எல்லாமே செய்வேன், செஞ்சுட்டு டஸ்ட்பினில் போடுவேன். அது ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகவே இல்லை. மேட் ஆஃப் பேப்பர், சரி வேஸ்ட்டாக போகிற பொருள் தானே, மெட்டீரியல்ஸும் ரொம்ப ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட்டுமே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ணேன். அது ரொம்ப நல்லா வந்திருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த டைமில் தான் நேபர் மூலமாக தான் அது ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ ராதிகாவுக்கு வந்து 2016 அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்னால் அவங்க ஹோம் சிக் ஆகிட்டாங்க. இவங்களை எப்படியாவது அடுத்தது வெளியில் கொண்டு வரணும், நம்ம அடுத்து ஏதாவது பண்ணணுங்கிறனால நாங்கள் இந்த கிராஃப்ட்டுங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே சோஷியல் மீடியாவில் ஒரு கை இருந்தால் தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அருமையான உதாரணம். ஃபர்ஸ்ட் நேபர் ஒரு 100 ருபீஸ்க்கு அதை பை பண்ணாங்க. ஸோ பை பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே பதிவு கவர்மெண்ட் அரசு படி நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த தொழில் எவ்வளோ வளர்ச்சிக்கு போனாலும் நம்ம பாதுகாப்பாக நேர்மையாக சேஃப் அண்ட் சைட் போயிட்டுருப்போம். நம்ம ஒரு விதைக்கிறது முக்கியம் இல்லை, அதை சரியாக வளர்த்து செடியாக மாற்றி மரமாக மாற்றி அது காய்க்கும் போது தான் நம்ம அறுவடை, நம்ம ரிசல்ட். அது விதைக்கும் போதே சரியாக இருக்கணும். தேவைங்கிறது நம்மளோடது, சேவைங்கிறது அவங்க பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் அது அவங்களோட கையில் இருக்குது. ஸோ நம்ம அந்த விஷயங்களை வந்து நம்ம கிளாரிட்டியாக வச்சுக்கணும். நீங்கள் கொடுக்குற ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணணும், அதுதான் மெயின். ஸோ இது அதுக்கப்புறம் தான் அதுக்கு ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வருது. ஸோ பண்ணுற ஒர்க்குக்கு 100% எஃபோர்ட் போடுறது. I didn't stick on to one channel and ask people to make me famous. I created multiple channels. I operate it. I created at least artificial buzz. That's good.
Not only for the first academic year, for 2-3 years also, until unless you gain a grip over the market, you make a network with the schools. Till that time, we also help you with the meetings with school associations. Please open worksheet number 8 and try to fill your strength. What's your strength? Bottom right, there is something called BBAI. Click on BBAI, or you'll get start new chat kind of option. Click on start new chat. You can watch this course so that in business loan related what is available in the market now, you can do it. Very curated modules are there. You get hint or resources from every module. உண்மையிலே என்னோட பிஸ்னஸ் மாடலுக்கும் இது எனக்கு வந்து நிறைய பர்சனலாக கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இருக்குது. தேங்க்யூ அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களோட ப்ரெசன்டேஷன் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கிற விட பிஸ்னஸ்னால் என்னென்ன பண்ணணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கே வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் டு பஸ் ஓலா, பி த பஸ். மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கும்போது மேபி நான் கூட இங்கே வந்து உட்காந்து ஒரு இன்டர்வியூ பேசுவேன். This is my first conference regarding like business everything. So it was very much helpful. So mainly money is always ultimate. சார்கிட்ட வந்து பிரேக் அவுட் செஷனில் சார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க வந்து ஒரு ஐடியா வந்து கொடுத்தாங்க. ஐ திங்க் ஐ வில் ஸ்டார்ட் இட் வெரி சூன். பாஸ்வாலா அந்த இது யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாதது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ என்னென்ன மிஸ்டேக் பண்ண அப்படி சொல்லி அது ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிக்காத ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தா நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நிறைய விஷயத்தை எனக்கு சரி பண்ணி கொடுத்துருக்குது. Today your program expanded us in all directions, making us rethink, okay, these are the areas that I cannot ignore anymore. Boss Wallah, be the boss.